பேசணும்னா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா அவ்வளவு இருக்க விஷயங்கள். நான் 3 வருஷம் ஆச்சு, ஒரு குறை கிடையாது. ஏதோ ஒண்ணுக்குள்ள சில இது இருக்கும். ஒரு குடும்பம்னு இருந்தா சில குறைகள்லாம் இருக்கும். ஒரு சமயத்துல பொண்டாட்டி உப்பு போடாம ரசம் வச்சிருவா, சக்கரை போடாம காஃபியை கொடுத்துருவா. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற 1-2 ஏதாவது இருந்தால் அதை நம்ம விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நிறைவு ஜாஸ்தி, குறைகள் கம்மி, அருமையான காத்து, நாய்ஸே இல்லை, சத்தம் இல்லை, நல்ல வாக்கிங் பிளேஸ், பொல்யூஷன் இல்லை, பம்பு தும்பு இல்லை, சண்டை சச்சரவு இல்லை. எல்லாம் ஒரு குடும்பம் போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது மேற்கொண்டு இது அப்படியே தொடரணும். ஏன்னா இவ்வளவுக்கும் காரணம் யாரு? தோணிக்கிறார். இவரை மாதிரி நமக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா அவர் மேனேஜிங் டைரக்டர்னு மனசுல நினைக்கிறதே கிடையாது. நம்மள ஒருத்தராக தான் இருக்காரு, நம்மளோட தான் சேர்ந்து நமக்காக அவர் சப்ளை கொண்டு பண்றாரு. நமக்கு இந்த மாதிரி மேனேஜிங் டைரக்டர் எங்க கிடைப்பாங்க? ஸோ நாம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் என்கிட்ட யாராவது புதுசா பார்க்க வந்தா நான் அவளை ஒரே அமுக்கிடுவேன். என்னோட பழக்கம். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். அப்புறம் சரி மாமா சொன்னது கரெக்ட், இனிமே இன்னும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே வந்துருவாங்க. அந்த மாதிரி 2-3 பேர் வந்திருக்காங்க. ஸோ என்னுடைய இது எப்படின்னா, இந்த நெல்லூர் மெடோஸ்ல கிச்சன்ல நீங்க சாப்பிட வந்தா வெளியில வெயிட் பண்ணணும், டோக்கன் வாங்கிட்டு. ஏன் இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லா இருக்கு, அவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல 10 பேர் சாப்பிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க போக முடியும், நீங்க டோக்கன் வாங்கிக்கணும். அந்த மாதிரி நெல்லூர் மெடோஸ் வரணும், அது என்னுடைய ஆசை. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ள எவ்வளவு டெவலப்மெண்ட். எத்தனை வீடு காலி பூட்டி போட்டு இருந்தது, அந்த வீடு தான் திறந்தாச்சு. மக்கள் நிறைய வராங்க. கோகுல பார்த்தாலே இங்கதான் வரணும்னு தோன்றுது. எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கணும். நமக்குள்ள வேற்றுமையோ எதுவோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நம்ம நிறைய ஜாயிண்டா கொண்டாடணும். நெல்லூர் மெடோஸ் தான் அதுக்கு ஈக்குவலா வேற எதுவும் கிடையாது. மேனேஜிங் டைரக்டர் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் இருக்கிறாங்க மணிமணியா. இவங்க எல்லாம் எவ்வளவு நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுட்டு இருக்க, பார்த்துட்டு இருக்கு. கிச்சன்ல போனா யாராவது முகர்ந்து இருக்கிறாங்களா? 5 கப்பு சாம்பார் கேட்டாலும் கொடுக்குறாங்க. 2 தடவை 4 தடவை நீங்க சப்தி கேட்டாலும் கொடுக்குறாங்க. அதுதான் அழகு. இந்த எத்தனை அப்படின்னு அழுத்துக்கிறது கிடையாது. என்ன அழகா, என்ன அன்பா, என்ன அருமையா சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எதைத்தான் நம்ம இதுவா பேசுறதுன்னு தெரியல. எல்லாமே நிறைவா இருக்கு. நம்ம மனசு நிறைஞ்சிருக்கு, அதே மாதிரி உங்க எல்லாருடைய மனசும் நிறைஞ்சிருக்கும் தெரியும். எல்லாம் இவருடைய பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறாரு. இன்னும் வளரணும். நம்ம அனைவரும் அவங்களுக்கு கை கொடுப்போம். நம்ம எல்லாருமா சேர்ந்து அவரோட இன்னும் வளர்த்து இந்த நெல்லூர் மெடோஸ்ல இன்னொரு பக்கத்துல ஒரு இது கட்டணும். செகண்ட் ஸ்டேஜ் கட்டுற அளவுக்கு இங்க முன்னேறணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி சார். ஒரே ஒரு சந்தேகம், தெளிவா தானே பேசுனீங்க? நாளைக்கு பின்னாடி யாரும் சொல்லிடக்கூடாது. சார் கப்பை ஊத்தி கொடுத்துட்டாரு, போதையிலேயே சொல்லிட்டு போயிட்டாரு சொல்லக்கூடாது. டிஸ்க்ளைமர், சரிங்களா? அவங்களை கேட்டாலே அவங்களுக்கு தெரியுமே.
அதுவாக தான் பேசியிருக்காரு கிளீனாக தான் ஏன்னா அது ஏறினது இறங்கியாச்சு இல்ல மறுபடியும் கடை முடியாச்சு போலாம். கடை முடியாச்சு போலாம். பொழுது முடிஞ்சா தான் தெரியும். பொழுது விரிஞ்சுதான் தெரியும். ஓகே, தேங்க்யூ. நன்றி ஐயா. முதல்ல நடிச்சாங்க, அதுக்கப்புறம்